அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம செடிகள்லாம் பாருங்கள், பசுமை நிறத்தோடவும் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் செடியுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கொடுக்குற நீர் உரங்கள் தான். இப்போ கோடை வெயிலில் நம்ம கொடுக்க வேண்டியது திரவ உரம் தான் கொடுக்கணும், திட உரம் வேண்டாம். திட உரம் கொடுத்தா தப்பு இல்லை, ஆனால் நீர் உரங்கள் கொடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணுற திரவ உரங்கள்லாம் பாருங்கள், செடிகளையும் பாருங்கள், வளர்ச்சிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு இடத்துல கூட நம்ம செடிகள் வாடலை, பூக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. இது மாலை நேரன்றதுனால நம்ம பூக்கள்லாம் பறிச்சிட்டோம். வெறும் செடிகள் மட்டும் ஒரு கண்ணோட்டம். நம்ம முல்லை செடி பாருங்கள், செடி முல்லை தான், ஆனால் மரம் முல்லை மாதிரி அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நம்ம கொடுக்குற உரங்கள் அவங்களுக்கு வளர்ச்சியை தூண்ட செஞ்சிட்ருக்காங்க, அதனால் அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. எல்லா செடிகளுமே ரோஜா செடி, மல்லி செடி, முல்லை செடி, ரோஜா, செம்பருத்தி செடிகள், ப்ளூமேரியா, வாடாமல்லி, சைனீஸ் வைலட், மயில் மாணிக்கம், காஸ்மோஸ், எல்லா பூக்களுமே நம்ம தோட்டத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்குறாங்க. காலை நேரத்தில் நம்ம தோட்டங்களை பார்க்குறதுக்கும் மாலை நேரத்தில் பார்க்குறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். மாலை நேரங்களில் வெயில் காலத்தில் கொஞ்சம் செடிகள் சோர்ந்து போயிருக்காமல் இருக்கும். நம்ம தண்ணீர் ஊற்றாமல் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்போ இந்த அடி உரங்கள் என்னென்ன நான் கொடுத்துருக்கேன்றது பாருங்கள். ஒரு பொருளில் 2 பொருள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் நாம் சுய உருண்டைக்காக தயார் பண்ண மைதா மாவு, அதுலேயே கொஞ்சம் வெல்லம், அது நம்ம மிச்சம் இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிக்கும்பொழுது எனக்கு ஐடியா வந்தது. வெல்லம் நம்ம செடிகளுக்கு நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி மைதாவும் எல்லா சத்துக்களும் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதில் புளிச்ச தயிரும் வெங்காயமும் இருந்தது. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நேரடியாகவே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம செடிகளெல்லாம் நல்ல புத்துணர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த 2 பொருள் போதுங்க. நான் போன வருஷமும் இதே ட்ரை பண்ணேன். சரி, இந்த வருஷமும் அதே ட்ரை பண்ணோம்னு சொல்லி பண்ணியிருக்கேன். நான் செடிகளுடைய வளர்ச்சி பார்க்கலாம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கொடுத்ததுனால நம்ம செடிகளில் என்னென்ன வளர்ச்சிகள் மாறுபட்டிருக்காங்க, எவ்வளோ வளர்ச்சிகள் கிடச்சிருக்காங்கன்னு. இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம மண்ணை நோண்டிட்டு வேரில் போட வேண்டியதாங்க. வேருக்கு பக்கத்தில் போடணும். அதுவும் நம்ம வெங்காயத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் செடிகளுடைய வளர்ச்சிக்கு வெங்காயம் பேருதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல வளர்ச்சி உங்கள் செடிகள் கிடைக்கும். அப்படியே 1:10 ரேஷியோவில் கலக்கிடுங்க. எப்படி வந்திருக்காங்க பாருங்கள், நொதித்திறன்லாம் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். புளிச்ச தயிரும் வெங்காயமும் தான் இது. அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நம்ம கீழ் உரமாக கொடுத்துருக்கோம். நல்ல வளர்ச்சி வருவாங்க. வெயிட் பண்ணி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூங்க.